ஹாய் கைஸ், நான் தான் வேற இது எபிசோட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எபிசோட் 1 நம்ம இந்த வீடியோவில் போட்டுருவோம். அது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். நடுவில் வந்துட்டு எபிசோட் 2 பண்ணுறதுக்காக நான் ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரெக்கார்ட் தான் தொலைஞ்சு போச்சு. நம்ம லாஸ்ட் எபிசோடில் எங்கே விட்டுருப்போனா கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற ஒரு இந்த அப்பா வீடு இந்த வீடை தான் கட்டுறதுக்காக பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு இங்கே குதிரை இருக்குது. நம்ம வந்து வில்லேஜுக்கு போயிருந்தோம் கைஸ். பக்கத்துலேயே வில்லேஜ் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேடில் கிடச்சிச்சு. அந்த சேடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த குதிரையை வந்து எடுத்துட்டோம். ஒரு வீடு கட்டியிருக்கோம். ஒரு சின்னதாக வந்து வீடு கட்டியிருக்கோம். எப்படின்னா ஸ்டோன் வந்து இருக்கிறதுக்காக போய் ஸ்டோன் பண்ணி வீடு கட்டியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் தெரியுதுல, அங்கே தான் வந்து இதுக்கு வெளியே இருக்குது. இப்போ சேடல் இதுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதா சேடல், இதுதான் சேடல். அண்டு இதை வச்சு தான் நம்ம அதை பிடிச்சோம். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் காய்ஸ். வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா மரம் தேவைப்படுது. நம்ம லைட்டாக வந்துட்டு நம்மளோட நார்மல் மரம் நார்மல் ஓக் ட்ரீஸும், அப்புறம் வந்துட்டு அகேஷியா ட்ரீஸ் பக்கத்துலேயே இந்த அகேஷியா வில்லேஜ் தான் இருக்குது. அகேஷியா ட்ரீஸையும் வந்து நம்ம வெட்டலாம் கைஸா. ஓகே, இப்போ நம்மளுக்கு அதை வெட்டுறதுக்கு வந்துட்டு உட் ஆக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அது பேர் என்ன ஸ்டோன் ஆக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஆக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வேணும். அப்புறம் ஓக் டோர்ஸும் லேடரும் செஞ்சுருக்கேன். அது வந்துட்டு நம்ம புது வீடு கட்டுறதுக்காக தேவைப்படும். ஸோ நம்ம உள்ளே இறங்கிட்டு கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போய் நான் போக மாட்டேங்குது காய்ஸ். வந்துடுச்சு. அண்ட் இப்போ கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு இப்போ தேவைப்படுறது ஸ்டோன் ஆக்ஸ். ஓகே, ஸ்டோன் ஆக்ஸ் ஒன்று செஞ்சாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்துட்டு திருப்பி மேலே போயிடலாம். மேலே மீன்ஸ் அந்த மேலே இல்லை, வெளியில் போயிடலாம். உள்ளுக்குள்ளே இந்த டப்பாலேருந்து வெளில போகலாம். இந்த குதிரை வந்துட்டு ரொம்ப வாலாக இருக்குது. கஷ்டப்பட்டு உள்ளே வச்சேன் காய்ஸ் அதை. ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க மாதிரிட்டேன். ஓகே, வீடியோ எடுத்தேன், ஆனால் வந்துட்டு அந்த வீடியோ எங்கே போச்சுன்னு தெரில. சரி, நம்ம இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு இதை உடச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு மரத்தை வெட்ட போகலாம். அண்ட் மரம் வந்து இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே வந்துட்டு ஓக் ட்ரீஸ் நிறையா இருக்குது. ஒரு கேவ் இருக்குது. இவ்வளோ பெரிய சீ இருக்குது. அண்ட் அந்த சைடு பார்த்திங்கன்னா அகேஷியா. அப்படியே இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது இருக்குது, பேர் என்ன ஜங்கிள் இருக்குது. அண்டு லாஸ்ட் டைம் வந்து வெட்டிட்டு போட்ட மரம்லாம் இருக்குது. லாஸ்ட் வீடியோலேயே வெட்டணும், பட் வந்து ரெக்கார்ட் பண்ணது எங்கே போச்சுன்னு தெரில. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த மரத்தை வெட்டலாம். மரத்தை வந்து வெட்டிட்டு அதை வந்து பிளாங்க்ஸாக மாற்றிட்டு நம்ம அதை வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் கைஸ். அண்டு நீங்கள் இன்னும் நம்ம வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஷேர் பண்ண வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்கள். ஃபுல்லாக பார்க்க சொல்லி அவங்க வந்துட்டு அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்துட்டு எனக்கு லைக்ஸும் அதிகமாகும், அப்புறம் வந்துட்டு வியூவும் அதிகமாகும். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கைஸ். இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா. அண்ட் வந்து இந்த வீடியோ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 500 வியூஸ் ஆகுது போனால் தான் நான் வந்துட்டு பார்ட் 2 போடுவேன். 500 வியூஸ் மட்டும் இல்லை, 500 வியூஸு ப்ளஸ் ஒரு 50 லைக்ஸாவது வேணும். ஓகேயா, 50 லைக்ஸு அண்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸாவது இந்த வீடியோவில் மட்டுமே ஏறினா நான் வந்து பார்ட் 3 கன்ஃபார்மாக போகிறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு இதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா கண்டினியூஸாக திருப்பி உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு வருவாங்க. நீங்களும் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் வியூஸும் ஏறும் அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவும் போட முடியும். ஓகே, அண்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து அகேஷியா மரத்தை வெட்டுறதுக்காக போகிறோம். அண்ட் அகேஷியா மரம் வந்து இங்கே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருங்க, நம்மகிட்ட இருக்க அந்த ஆக்ஸை மரத்தில் எடுத்து கீழே வச்சுக்கலாம். அந்த உடன் ஆக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கோழிலாம் இருக்குது. இதோ அங்கே வந்துட்டு ஃபார்மிங் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு இந்த வீட்டை அப்படியே வெட்டிட்டு போயிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து வெட்டுறோம். அண்ட் வந்து மறந்துடாதீங்க, கன்ஃபார்மாக வந்துட்டு இந்த மாதிரி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து கன்ஃபார்மாக வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போகிறேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி வந்து 9th முடிச்சிட்டேன். 9th முடிஞ்சு எனக்கு ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. நான் வந்து எவ்வளோ மார்க்ஸ்னால் மார்க் சொல்லலை, மார்க் வந்து
கொஞ்சம் நல்ல மார்க்ஸே வாங்கியிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெகுலர்ஸாக வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸை வந்து உங்களுக்கு நீங்கள் எப்பவும் பார்த்துட்டே இருப்பீங்க. அண்ட் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள், தப்பில்லை. அண்டு நான் வந்துட்டு இப்போ 10th போகிறேன், 9th முடிச்சுட்டு 10th போகிறேன். ஸோ வந்து இந்த மே மந்த்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு 10th போர்ஷன்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து, அதாவது 10th ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுறது நல்லா தான் தெரியல, பட் வந்து ட்ரை பண்ணுறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சது அந்த லெசனை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அந்த சயின்ஸ் புக்கில் வர ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணலாம். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வந்தோன்னே கன்ஃபார்மாக அந்த சயின்ஸ் புக்கில் வர ஆக்டிவிட்டீஸ், மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் புரியலன்னா கேளுங்க, அதுவும் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து நிறையா பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து அகேஷியா மரத்தை வந்து ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டு பார்ப்போம் காய்ஸ். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு மரத்தை வந்து வெட்டியாச்சு. நம்மளுக்கு வந்து நார்மல் ஓக் வுட்டு லாகுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓக் லாகை வந்துட்டு பிளாங்காகவும் அப்புறம் வந்துட்டு அகேஷியா லாகையும் பிளாங்காகவும் மாற்றலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நியூ சப்ஸ்டன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. பக்கத்தில் ஒரு மாடு வேறு போகுது, முட்டிட போகுது. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. அந்த மாதிரிலாம் மைண்ட் கிராஃப்டில் இருந்தால் நல்லா தானே இருக்கும். இப்போ நம்ம போய் ஒரு மாடை அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்காக வந்துட்டு நிச்சயமாக வந்து நான் வந்து ஒரு அனிமலை வந்து ஹர்ட் பண்ணுவோம். அதை வந்து மைண்ட் கிராஃப்டில் சொல்கிறேன். எப்படியும் கன்ஃபார்மாக வந்துட்டு மாடை வெட்டுவோம். அந்த மாதிரி மாடை வெட்டும் போது அது நம்ம முட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அண்ட் மைண்ட் கிராஃப்டில் இந்த ஒரு இது இருக்குது, நம்ம அந்த ஸ்னோ ரீஜன்ஸ்க்கெலாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு ஒரு இது இருக்கும், பியரை, அது பேர் போலார் பியர்னு நினைக்கிறேன். அந்த பியரை வந்துட்டு நம்ம எதுவும் பண்ணாமல் அப்படியே ஓரமாக போனால் ஒன்றும் பண்ணாது. ஏதாவது ஒரு பியரை அடித்தா போதும், சுற்றி இருக்கிற 10 பியரும் வந்து நம்மளை அட்டாக் பண்ணோம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ள நம்ம அவ்வளோ காலியாயிரும். சரி, நம்ம செஞ்ச அந்த கேட்டை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேடர் வந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஜன்னல்லாம் வந்துட்டு ஒரு இது மேலே ஏறி இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அதை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு லேடர் வைப்போம். இருட்டுற மாதிரி இருக்குது அண்டு ஜாம்பிஸ் வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு போய் தூங்கிடலாம் கைஸ். சரி, ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்படியே இந்த வீடியோ, அதாவது இந்த வீடை கட்டுறதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா நான் சொல்கிறத வந்து கரெக்டாக பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா நான் வந்து 500 வியூஸ், 50 லைக்ஸ், 20 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும். இது வரதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை டாட் பாய்.